வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ மேகமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நண்பர் ஆர்டி ராஜு நமக்காக காத்திருக்கிறார். தென்பழனி மலை அடிவாரத்தில் நமக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். அவரோட சேர்ந்து நம்ம இப்போ இந்த பயணத்தை தொடருவோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே நம்ம என்ட்ரி போட்டு கிளம்பிட்டான். ஜஸ்ட் ஒரு 2 minutes வேலை. இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். மலை ஏற ஏற வந்து காட்சிகள் அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 17 ஹேர்பின் பெண்டு மேகமலையை பொறுத்தளவில். மேகமலை கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே வந்து டீ எஸ்டேட்டு, ஏலக்காய் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த இயற்கை வளம்ன்றது பார்த்தோம்னா இங்கே கண்ணுக்கு இனிய காட்சிகள் நிறைய இருக்குது. மேகமலையில் முக்கியமாக மணலாறு, மகாராஜா மெட்டு, இந்த தேயிலை தோட்டங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே 2 டேம் இருக்குது. மேலே செக் போஸ்ட்டு தாண்டி போனோம். இங்கே வந்து பார்த்தோம்னா பசுமை மரா காடுகள், அரிதான தாவரங்கள், விலங்குகள், முக்கியமாக யானைகள். நம்ம வந்து ரெகுலராக பார்த்தோம்னா அங்கங்கே யானை சாணம்ன்றது நம்ம பார்க்கலாம். காட்டு எருமைகள் நடு ரோட்லேயே நிற்கும். அது நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தோம். மான்கள் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சிறுத்தை புலிகள் இருக்குது. அதையும் நாங்கள் நேராக பார்த்தோம். ஆனால் புலிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் 4-5 வாட்டி வந்துட்டேன். ஆனால் ஒரு முறை கூட புலியை பார்க்கல. நாம் இப்போ வந்திருக்கிற இடம் இந்த அவுட்பிரேயர் எஸ்டேட்டில் இங்கே ஒரு குபேந்திரன் ஒரு ரிசார்ட் இருக்குது. மேகமலையில் ஹைவேஸ்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஹைவேஸ்லேருந்து அதுக்கு மேலே மகாராஜா மெட்டு, இந்த ரீஜன்லேயே வந்து அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அது வரைக்கும் பார்த்தோம்னா எப்போவும் வந்து மேகம் சூழ்ந்து இருக்கும். எப்போ வேணாலும் அங்கே வந்து வெதர்ன்றது மாறும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மேகங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும். அது மாதிரியான ஒரு இடம். காலநிலைன்றது அங்கே டக்கு டக்குன்னு மாறும். அதனால் நாங்கள் எப்போவுமே ஒரு குடை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். மக்கள்லாம் குடை கொண்டு வந்திருக்காங்க. மழை வருதான்னு பார்ப்போம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு தங்குறதுக்கு வசதி உள்ள இடங்கள்ன்றது மேகமலையில் கிடையாது. ஒன்லி ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற டீ எஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே ரெசார்ட்ஸ் என்று கட்டிக்கிட்டு வராங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா குபேந்திரன் ரெசார்ட்ஸ். அதில் தான் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து தங்கியிருக்கோம். இங்கேருந்து கிளம்புறோம். நேராக குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போகிறோம். அங்கேருந்து தேக்கடி போட்டிங் போகிறோம். அங்கேருந்து சூரியநெல்லி போகிறோம். இதுதான் இன்றைக்கி பிளானு. சூரியநெல்லியில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே. போகிற வர வழியில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் பார்த்துட்டு போகிறோம். இதுதான் சிம்பிளான ஒரு பிளான் இன்றைக்கி. ஆனால் 12:45க்கு நாங்கள் வந்து தேக்கடியில் போட்டிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு போட்டிங் டைமுக்கு உள்ளே போக முடியும். லேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ அந்த டைமுக்குள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி டைம் கன்ஸ்ட்ரைன்றது இன்றைக்கி இருக்குது. டைமுக்குள்ளே இது செஞ்சு ஆகணும். ஆனால் ஆல்ரெடி 8:35 இருக்குது. 4 மணி நேரம். ஓகே, கோயிலில் கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அந்த